இதுக்கப்புறம் உங்க சேனல்ல வீடியோ குடுப்ப நினைக்கிறீங்களா நீங்க? குடுப்பனா இதுக்கப்புறம் இந்த வீடியோ கூட இதுக்கப்புறம் வரக்கூடாது. நான் சத்தியமா நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன கேமரா பயிர் மாதிரி என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் இதுக்கப்புறம் கேமரா வச்சு தள்ளி விட்டுருவேன். நான் இதுக்கப்புறம் உங்க வீடியோ உங்களுக்கு எல்லாம் தர மாட்டேன். கிளம்புங்களா நீங்க. இதுக்கப்புறம் ஒரு இந்த வீடியோ போட்டீங்கன்னா கூட நான் பாரு அடுத்து என் சேனல்ல வீடியோ போடுவேன். இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்றது கூட்டு வந்திருக்காரு, காட்டு எருமையை கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லுவேன். நான் இந்த வீடியோ கேமரா உடச்சிருவேனா? தயவுசெய்து ஆஃப் பண்றீங்களா இல்லையா? ஆஃப் பண்ண முடியுமா இல்லையா? வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கார கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ணா வந்து குட்டி என்ன ஆனாங்க, ஏஞ்சல் என்ன ஆனாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, டேட்டாவை மறைச்சிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, புடிச்சிட்டாங்க. நிறைய சேனல்ஸ்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா நீங்க மட்டும் ஏன் பண்ணல கேட்டிருந்தீங்க. ஒரு சில பர்சனல் காரணத்தினால நானும் கொஞ்சம் பிஸியாவே இருந்தேன். இருந்தாலும் வந்து லேட்டா பண்ணாலும் லேட்டஸ்டா பண்ணலாம். குட்டி வீடை வந்து ரொம்ப பரிசீலனை பண்ணி நிறைய பேர்ட்ட கேட்டு கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் கக்கூஸ், இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை பேசுவோம். போயிட்டு தரமா வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சர்ப்ரைஸ் பண்ணிட்டு துக்கம் விசாரிக்க போறோம். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கெடுதல் ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து துக்கம் விசாரிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் வந்து போய் விசாரிப்போம். இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இன்னும் உயிரோட இருக்கீங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து துக்கம் விசாரிக்க போறோம். குட்டி குட்டி கொஞ்சம் கதவை தர, குட்டி குட்டி கொஞ்சம் கதவை தர. பார்த்த உடனே ஒரு சாஃப்ட் ரியாக்ஷன். அம்மா கேஸ், அம்மா கேஸ். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆறுகள் வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. நீங்க எதுக்கு நான் வந்தீங்க இத்தனை நாளா வராம? என்ன நினைச்சேன், சரி லவ் ஃபெயிலியர் வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதாவது துக்கத்துல ஏதாவது பண்ணிக்க போகுது, அப்ப போய் நம்ம பாக்கலாம். எப்ப 6 மாசம் கழிச்சு வருவாங்களா துக்கத்துல? யாராவது எதுவுமே பண்ணிக்கலையா? எத்தனை பேர் தெரியுமா நான் கேட்டாங்க. அது என்ன இவரு மட்டும் உங்களை வந்து பாக்கல, உங்களுக்கு இவருக்கு என்ன சண்டை, யாருக்கு உண்டா என்ன மட்டும் வரவே இல்லைன்னு வந்தா என்ன சொல்லுவீங்க? நாங்க பிரிஞ்சுட்டோட சொல்லுவீங்க. அதான் உண்மை. வந்து துக்கத்துல இருக்கும்போது எப்பயுமே வரணும், மத்ததுக்கு மட்டும் வரீங்கல்ல. துக்கத்துல இருக்க மாதிரி தெரியல. நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனா கிளம்பிட்டு இருக்கேன், அதனால அப்படி இருக்கேன். உட்காருமா, இப்படி அடுத்தவங்க கல்யாணத்துக்கு போய் நம்ம எப்ப கல்யாணம் பண்றது? நம்ம இல்ல. எனக்கு எதுக்கு நான் கல்யாணம்? நான் உனக்கு வந்து இப்ப எல்லாரும் இந்த கமெண்ட்ல கேக்குறாங்க, பாருங்க நல்ல விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. என்னத்துக்கு சொல்லணும்? ஒரு பிறந்த நாள் மட்டும் வேகமா வந்துடுறீங்கல்ல. பிறந்த நாளுக்கு பிரியாணி போடுவீங்க, வருவேன். ஓ, அதனால மட்டும் கிளம்பி வந்துடுது. துக்கத்துனா வர மாட்டீங்க. எனக்கு ஏற்கனவே உங்கள்ட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைச்சேன். ஆனா ஒரு வார்த்தை நீங்க தான் ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு வந்து கேட்டிருக்கணும். ஆனா அதை நீங்க பண்ணல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. ஃபீல் பண்றேன். ஆனா நீ வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வந்தா எனக்கு தெரியாது இல்ல. அதுக்கு வந்து யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டாச்சும் வந்திருக்கணும். 6 மாசமா ஆச்சு. எனக்கு எவ்வளவு வருத்தமா ஆச்சு. அவரு மட்டும் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கலையே, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி, அவருக்காக என்ன செய்யல, ஏன் ஒரு வார்த்தை வந்து கேட்டு போனா என்ன ஆக போகுது? இப்படி கூட இருப்பாங்களா? சே, கேள்வியில நாக்க பிடி சாவர மாதிரிதான் கேள்வி இருக்கு. இருந்தாலுமே கண்டிப்பா இதுல கமெண்ட்லயே கேட்பாங்களா இல்லையான்னு பாத்துக்கோங்க. உங்களெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க பாருங்க. உங்களுக்குதான் அசிங்கமா இருக்கும். லேட்டா வந்தாலுமே லேட்டஸ்டா ஒரு நல்ல விஷயத்தோட தான் நான் என்ன விஷயத்தோட வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ எங்க கிளம்புற? நான் ஒரு கல்யாண விஷயமா கிளம்பி. எந்த கல்யாணத்துக்கு கிளம்புற? ஃப்ரெண்டோட கல்யாணம். நான் அதனால ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கே போயிட்டு இருந்தா நீ எப்ப கல்யாணம் பண்ற? நம்ம வாழ்க்கையில எப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது? எதுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் எனக்கு புரியல. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்ல, எனக்கு நல்ல விஷயம் நடந்து போச்சு. எனக்கு 2 புள்ள இருக்கு. அப்புறம் அதுக்கு எதுக்கு மறுபடியும் குழந்தை பத்துக்கு போறேன்னு கேக்குறேன். சப்பா எனக்கு நான் தேவையில்ல அதெல்லாம் பேசுனீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிருவேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்பதான் வந்து இயற்கையா வந்து உன்னை கரெக்டா ஒரு வழி கொண்டு வந்திருக்கு. இப்போ அழகா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குற கல்யாணம் பண்ணி போட்டா யாருக்கு? உனக்குதான். இப்ப நீங்க இதுக்குதான் வந்தீங்களா? டப்புன்னு பேண்ட் சட்டிய மாதிரி நைட்டிய போட்டு வா. சரி, புடவைய கட்டிட்டு வா. மங்களகரமா கம்முனே இருங்க. நான் இப்ப என்ன ஆச்சு, ஏன் விட்டு போறாங்க, அத பத்திலாம் உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இல்ல? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனது முடிஞ்சு போச்சு. கதம் பாபா மாதிரி முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேசக்கூடாது. எல்லாருமே பேசிட்டாங்க. ஏன் பிரேக்கப் ஆச்சு, எப்படி பிரேக்கப் ஆச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப புது வாழ்க்கை நம்ம தொடங்கணும். இத்தனை நாள் கழிச்சு வந்து இப்படி ஒரு இது சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி நான் தோணுது? நான் இத்தனை நாள் வந்து யோசிச்சேன், எல்லாமே பார்த்தேன். குட்டியை பார்க்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு போது எல்லாருமே வந்து லவ் பத்தி பேசி உன் மனசை நான் ஃபீல் பண்ற மாதிரி நடிக்காதீங்க தயவு செய்து. சொன்னா கேளுங்க. மனசை வந்து ரொம்ப புண்படுத்திட்டாங்க. அதனால வந்து நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்கணும். எனக்கு எதுக்கு வாழ்க்கை? என் வாழ்க்கைய நாசமா போச்சுன்னு தானே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
இப்ப இன்னொரு வாழ்க்கையில போய் என்ன நாசம் பண்ண சொல்றீங்க. நீங்க எனக்கு நல்லது பண்ண மாதிரி வர தெரியல, நீங்க கிளம்புங்களேன். போன போட்ட யாரு எப்படி நான் நினைச்சாலும் சொல்றது- உங்களுக்கு மட்டும் தான் நான் மரியாதை குத்துட்டு இருந்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. நீங்க வராத டென்ஷனே ஏற்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீங்க எதுக்கு வந்து இந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன்? வா அந்த போட்டோ எல்லாம் எடு ஃபர்ஸ்ட். நீங்க வந்து அதெல்லாம் தொட வேணாம், நவுங்க. அதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது பரவாயில்ல, நான் ஞாபகமா இருந்துட்டு போட்டோம். நீங்க போங்க, கிளம்புங்க. இல்ல எதுக்கு? உன்னை பார்த்தா ஃபீல் பண்ற மாதிரி இல்லையே, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு மாதிரில இருக்கு. ஆமா, ரிட்டர்ன் நான் என்ன வெயிட் பண்ற நினைச்சேன், மாதிரி இருக்கேன். போறமே குட்டி வந்து ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க பேண்ட் சட்டையை போட்டு இன் பண்ணிக்கிட்டு பாருங்க பர்ஃபெக்ட்டா கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் மேரேஜ்க்காக கிளம்பும்போது இப்படிதான் கிளம்புவாங்க. யாரு மாப்பிள்ளைன்னு கேட்டுட்டு இருக்கேன் நானு. எனக்கு இல்ல மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜா? இப்படியே ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்றது, நீ எப்ப மேரேஜ் பண்றது? எனக்கு எதுக்கு இன்னும் வயசு இல்லையே, எனக்கு கல்யாணம் என்ன பண்ணணும். வயசாச்சு? 26. 26 7 வயசு ஆயிடுச்சுங்க. சப்பா. 8 கல்யாணம் பண்ணிருக்கலாம் அந்த வயசுக்கு. என்ன? ஒரு கல்யாணம் கூட பண்ணலாம். 8 கல்யாணம் யாரா பண்ணுவாங்க? நான் தேவையில்லாத பேச ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். போங்க நீங்க வெளில. சரி வா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எதுக்கு? ஆமா டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் பண்ண வேணாமா? வெயிட் பண்ணலாம். நான் என்ன அப்புறமா நல்லதுதான் பாப்பா சொல்லுவேன். சரியா? என்ன நீங்க நல்லது மத்தவங்க எல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன பண்ண நீங்க நான் பண்றதே இப்ப கேவலமா தான் இருக்கு. இப்படியா பண்ணுவீங்க? வந்தது லேட்டு, அதுல எனக்கு நான் மாப்பிள. என்ன சொல்றேன், வந்து உனக்கு நல்லது பண்ற மட்டும் தான் நான் வருவேன். எனக்கு வேணாம், நல்லதே நீங்க பண்ண இப்போ வேணாம். எப்படி லேட்டா போனா ஒரு குழந்தைங்களுக்கு வீட்டுல சாக்லேட் வாங்கிட்டு போறாங்க, அந்த மாதிரி உனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன எடுத்துட்டு நீ வந்திருக்கீங்க? கண்ணை மூட அதை காட்டுறேன். வேணாம், எனக்கு தயவு செய்து நீ நீங்க பார்த்தா ஆடி போயிருவேன். நான் தயவு செய்து எதுவுமே நீங்க பண்ண வேணாம். என் வாழ்க்கை இப்போதைக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு. நான் வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? எனக்கு உண்மையா பாருங்க, நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். குட்டி அழுதது மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரே ஐயோ. ஆளா வந்து தனிமையில ரொம்ப கஷ்டம். சீக்கிரமா வந்து ஃபீல் பண்ணிட்டாருப்பா. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாரு. ஷூட்டிங்காக படத்துக்காக அப்புறம்? அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏன் குட்டியை பார்க்க போல, குட்டியை பார்க்க போலன்னு. கண்டிப்பா நான் குட்டியை பார்க்க போவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போவேன். எத்தனை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் சேர்ந்து கொடுத்திருப்போம். ஒரு வருஷம் கழிச்சு வந்தா கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்திருப்பேன். அதானே? நல்லா பேசாதீங்க நீங்க. சரி நீ கண்ணை மூட, ஒரு நல்ல விஷயம். எனக்கு எதுவும் வேணாம், நல்ல விஷயம் எனக்கு. சர்ப்ரைஸ் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. குட்டியை பார்க்கணும், குட்டியை பார்க்கணும்ல. வா. ஹாய். மாப்பிள. மாப்பிளையா? நான் பின்ன மாப்பிளையா? நான் பின்ன யாரு யாரு? யாரா இவனை? எங்கண்ணா புடிச்சீங்க இவனை? யாரு நீ? ஏய் குட்டிமா, என்ன தெரியலையா? ஷோ, குட்டிங்க அது, குட்டிமா வேறங்க. உருட்டு ஏத்துறாரு தலைவா, இவரு. குட்டிமா செல்லம்மா. நான் வச்சிருக்குது குட்டிக்கு நான் மாசு ஏத்துட்டேன். அதனால குட்டிமா. அப்படிங்களா? அதுல இடத்துல இதுக்கப்புறம் உங்க சேனல்ல வீடியோ குடுப்பேன் நினைக்கிறீங்களா நீங்க? குடுப்பனா? இதுக்கப்புறம் இந்த வீடியோ கூட இதுக்கப்புறம் வரக்கூடாது. நான் சத்தியமா நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன கேமரா மயிர் மாதிரி என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் இதுக்கப்புறம் கேமரா வச்சு தள்ளி விட்டுருவேன். நான் இதுக்கப்புறம் உங்க வீடியோ உங்களுக்கு எல்லாம் தர மாட்டேன். கிளம்புங்களா நீங்க. இதுக்கப்புறம் ஒரு இந்த வீடியோ போட்டீங்கன்னா கூட நான் பாறேன். அடுத்து என் சேனல்ல வீடியோ போடுவேன். என்ன மாதிரி கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்றது கூட்டு வந்திருக்காரு, காட்டு எருமையை கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லுவேன் நான் இந்த வீடியோ. கேமரா உடச்சிருவேன். தயவு செய்து ஆஃப் பண்றீங்களா இல்லையா? ஆஃப் பண்ண முடியுமா இல்லையா உங்களால? ஆஃப் பண்ணுங்க.